வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் பாஜக எம்பி சௌத்ரி தலைமையில் இன்று கூடுகிறது. மூன்றாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறும். அண்ணா பல்கலைக்கழகம் HMPV தொற்று உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். யார் அந்த சார் என்ற பேட்ஜை அணிந்து வர அதிமுக முடிவு. நம்மை காக்கும் 48 திட்டத்திற்கான காப்பீட்டுத் தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வி நாராயணன் நியமனம். தற்போதைய தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. இஸ்ரோவின் புதிய தலைவராக வரும் 14ஆம் தேதி பதவியேற்கிறார் வி நாராயணன். அடுத்த 2 ஆண்டுகள் பதவியில் இருப்பார் என மத்திய அரசு தகவல். இந்தியாவில் HMPV தொற்று பரவ தொடங்கியுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்வு. தொற்று பரவல் குறித்து கண்காணிக்குமாறு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். HMPV தொற்று தொடர்பாக இதுவரை உலக சுகாதார நிறுவனம் எந்த அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை. பதற்றம் அடைவதற்கான எந்த சூழலும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் HMPV வைரஸ் தொற்று பரவி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக UGCயின் திருத்தப்பட்ட விதிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். தமிழ்நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதை வாய்மூடி பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் எனவும் காட்டம். UGC நெட் தேர்வுகளை வேறொரு தேதிக்கு மாற்ற மத்திய கல்வி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஜனவரி 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் மாணவர்கள் சிரமம் அடைவர் என குறிப்பிட்டு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். காட்பாடியில் திமுக MP கதிர் ஆனந்த் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது முறையாக நடத்திய சோதனை நள்ளிரவில் நிறைவு. 13 மணி நேர சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடிய விடிய சோதனை. கடந்த 2016ஆம் ஆண்டு 152 கோடி ரூபாய் சிக்கியதை அடுத்து ராமலிங்கத்திற்கு சொந்தமான நிறுவனத்தில் அதிகாரிகள் ஆய்வு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடக்கம். ஜனவரி 17ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோட்டில் இன்று முதல் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை செயல்படும்.
பொதுமக்கள் புகார் குறித்து சிவிசில் ஆப் மூலம் தெரிவிக்கலாம் என தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பின்னர் அறிவிப்பார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. கூட்டணி கட்சி தலைவரோடு பேசி முடிவெடுப்பார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி தலைமை விரைவில் அறிவிக்கும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் பேட்டி. இல்ல நான் 2021 போட்டு 23 போட்டு மறுபடியும் 24 போடுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் 26 நீங்க போடணும். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்க. எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நேர்மையாக நடைபெறும் என அண்ணாமலை நம்பிக்கை. வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடிவாளம் போட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். போன டைம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்த அதிகாரிகளை. இன்னைக்கு வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும். ஏன்னா திமுகவினுடைய பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக நேர்மையாக நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த குளறுபடிகளுக்கு ஆளுநரே பொறுப்பு என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பதவிக்காலம் முடிவடைந்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தற்போது கேஷுவல் லேபர் தான் எனவும் விமர்சனம். மானிய விதிகள்ல துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டியில நியமிக்காதனாலதான் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு. மொத்த பொறுப்பு அவர் தான். ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்றீங்களா நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயநலவாதிகள் என ராசா கூறியதற்கு கண்டனத்திற்குரியது என கம்யூனிச கொள்கைகள் தோற்று போய்விட்டதாக திமுக MP ராசா விமர்சித்த நிலையில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் மறுப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் சுயநலவாதிகளாக ஆகிவிட்டதாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் நீர்த்து போய்விட்டதாகவும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிற செய்தி என்பது சமூக வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சுயநலவாதி ஆயிட்டோமா இல்லையான்றதை எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறான்னு தெரில. அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது, அடிப்படை ஆதாரமற்றது. நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அவங்க காவல்துறை அதிகாரிகள் கேட்டாவே தெரியும். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் இருந்து மதுரை வரை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணி. தமுக்க மைதானத்திற்கு வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு. டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டம். மத்திய அரசு உடனடியாக இத்திட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இப்படி கைவிடலைன்னா எங்க போராட்டம் தொடரும். நாங்கள் சாகு வரைக்கும் தயாரா இருக்கோம் அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு.
மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிரான பேரணிக்கு அனுமதி மறுப்புக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக நடத்திய நாடக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியிருப்பது எப்படி எனவும் கேள்வி. டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா பழனிசாமி? சுரங்கம் அமைக்க முயலும் பாஜக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பதிவிடாதது ஏன் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். அதிமுக பிரமுகர் மற்றும் பெண் காவல் ஆய்வாளரை கைது செய்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் அதிரடி. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளும் 5,347 காளையர்களும் பதிவு. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தகவல். தென்காசி மாவட்ட காவல்துறையில் தொடரும் சர்ச்சைகள். அதிகாரிகளின் ஊழல்களை புட்டு புட்டு வைக்கும் காவலரின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவரி காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவரும் அல்லது அவருடன் கட்ட பஞ்சாயத்து செய்வது, அதுக்கப்புறம் சட்டத்துக்கு விரோதமான, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும், மணல் மாஃபியாவுடன் சேர்ந்து கூட்டுமுயற்சி சேர்ந்து மணல் விற்க வைப்பதும், அதே மாதிரி போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும், அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும், அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும், சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன. விழுப்புரம் அருகே நிலம் அளவீடு செய்ய 9,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சர்வேயர் உள்ளிட்ட 3 பேர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினர். ஆவடியில் கிணற்றில் தவறி விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. திருவண்ணாமலை அருகே தனியார் வங்கியில் நகை விவசாய கடன்கள் மூலம் 1 கோடி ரூபாய் கையாடல். மேலாளர் உள்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் பனிப்பொழிவு. நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல பனிப்பொழிவின் ரம்மிய காட்சி. தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று 82 வயது மூதாட்டி சாதனை. தள்ளாத வகையிலும் சாதித்து வரும் மூதாட்டிக்கு குவிந்து வரும் வாழ்த்துக்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறக்கப்பட்டுள்ள உலக தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் 20 மாதங்களில் 6.5 லட்சம் பேர் கண்டு ரசித்துள்ளதாக தகவல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோயிலில் 50,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி மும்முரம். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு. நாகை அருகே புனித அந்தோனியார் ஆலய தேர் பவனி விழாவில் 1000 பேருக்கு சுட சுட மட்டன் சாப்பாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவை வாங்கி ருசித்த பொதுமக்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த 49 நாட்களில் 40 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம். திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தகவல்.
விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பரிசோதனை நாளை காலை 8 மணிக்கு நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கான காரணத்தை திமுக அரசு கூற மறுப்பது ஏன்? பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கேள்வி. இன்றைக்கு கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியல வச்சுக்கணும்னா எத்தனை அரசாங்க பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்வி என்பது சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால? அரசு பள்ளிகளுக்கு ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கு சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 30% மேல ஒவ்வொரு பெற்றோருடைய வருமானம் என்பது கல்விக்காக சென்று கொண்டிருக்கிறது. எதுக்கு? உயர்கல்வி கூட இல்லைங்க. எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு +2 வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக இன்று அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் பெருகிக் கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இதற்கெல்லாம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் மாற்றப்பட உள்ளதாக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தகவல். அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படலாம் என சூசக தகவல். டெல்லியில் மொத்தமுள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு நினைவிடம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். டெல்லி ராஜ்காட் பகுதியில் இடம் ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் அனைத்து மாநில போக்குவரத்து துறை அமைச்சர்கள் கூட்டம். தமிழக சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் சிவக்குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. டெல்லியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் பனி மூட்டம். 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான வங்கதேச அணி அறிவிப்பு. கேப்டனாக நிகர் சுல்தானா ஜோட்டி நியமனம். துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. ஓடுபாதையின் தடுப்புச் சுவற்றில் மோதிய பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியீடு.